ஹாய்ங்க, இது நேற்று நைட் எடுத்த வீடியோ தான். நீ என்ன நைட் சாப்பாடு செய்கிறதுனே தெரிலங்க. அப்புறம் சாப்பாடு கொஞ்சம் இருந்தது காலைல வச்சது. ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடே சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்க. நைட்டு வேலை கிளம்பிட்டு இருந்தாங்களா, சாப்பாடே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் சாப்பாடுக்கு எங்களுக்கு வந்து தோசை தான் ஊற்ற போகிறோமா, என்ன சாப்பாட்டுக்கும் தோசைக்கு சேர்த்து என்ன செய்யலாம், வெஜ்ஜு குருமா ஏதாவது செய்யலான்னு பார்த்தா, அன்றைக்கி வந்துட்டு அப்போ அத்தை வந்து காலையிலே சொல்லிட்டு போயிட்டாங்க காய் சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் டக்குன்னு தக்காளி வெங்காயத்தை எடுத்து தக்காளி தொக்கு மாதிரி வச்சாச்சுங்க. ஏன்னா ஹஸ்பண்டுக்கு வேறு வேலைக்கு டைம் ஆச்சா, ஏதாவது ஒன்று செய்யலான்ட்டு அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சைடு தோசை ஊற்றிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் அந்த சைடு தாளித்து மட்டும் விட்டுட்டு மாற்றி சின்ன அடுப்பில் வச்சுட்டு தோசை தாங்க ஊற்ற ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே 2 குண்டால மாவு வச்சுருக்கேன் அப்படின்னா, மாவு வந்துட்டு ஒரு குண்டால உப்பு போட்டு கலந்து வச்சுருக்கேன், இன்னொன்று வந்து உப்பு போடாமல் வச்சுருக்கேங்க. ஏன்னா உப்பு போட்டு வச்சா சீக்கிரம் புளிச்சிரும் இல்லையா, அதனால தான். நான் தம்பிக்கு தோசை ஊற்றலான்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் சார் வந்துட்டு எனக்கும் தோசையே ஊற்றுன்னு சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு தம்பிக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு எனக்கு 2 தோசை, ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு நார்மல் தோசை 2, ஒரு நெய் தோசை. நெய்யே சாப்பிட மாட்டாருங்க. தம்பிக்கு தான் அந்த ஒரிஜினல் நெய் அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. பார்த்தா இப்போ தம்பி சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த நெய் வாடை வந்தால் ஒமட்டிகிட்டே இருக்கான். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இப்போ ஹஸ்பண்ட் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் தக்காளி தொக்கை நல்லா ஒரே ஒரு மிளகா தாங்க போட்டேன், ஏன்னா கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தம்பி சாப்பிட்றான் இல்லையா, அதனால் கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துட்டு இருந்தேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சாச்சுங்க. மூடி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா மசிச்சு விட்டுட்டு, எங்களுக்கு 4 பேர்த்துக்கு வேணுமா, அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டம்ளர் இருக்குங்க. சின்ன டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருப்பேன், அந்தளவுக்கு தான். நல்லா சேர்த்து விட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சாச்சுங்க. அது நல்லா கொதிச்சு வந்து மல்லி இலை இருந்தால் கொதிச்சு வந்து நல்லா சுண்டி வந்தோடனே மேலே மல்லி இலை போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும் வாசமாக. ஆனால் இல்லை, என்ன பண்ணுறது, ஞாயிற்றுக்கிழமை தான் காயெல்லாம் வாங்குவோம். அதுவும் இல்லாமல் டயட்டில் வேறு இருக்காங்க, வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் லாஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன், என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் கூட பண்ண வேண்டாங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மட்டும் சேனலை வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டெய்லி நான் போடுற வீடியோ கண்டிப்பாக வந்துடும். அது இல்லாமல் நம்மளோட குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனோட வீடியோஸும் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்காக போடுறேன். இந்த நெய் தோசை வந்து சாருக்கு தாங்க. அது கொஞ்சமாலாம் நெய் ஊற்றக்கூடாது, சாருக்கு நிறையா நெய் தான் ஊற்றணுமா. சரிங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.